வணக்கம் நண்பர்களே. இது இப்போ எங்கே சாப்பிட்டுட்ருக்குறோம் அப்படின்னா, மறையூரில் மீன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வண்டி கிளப்பி காந்தல்லூர் நோக்கி பயணப்படுகிறோம். இது காந்தல்லூர் போகிற வழி. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கம்ப்ளீட்டு பைக் ரைடிங், அதாவது ரன்னிங்கில் இருக்கும்போது எடுத்தது. வேறு ஒன்றும் பெருசாக ஸ்பெஷலாக காட்டக்கூடிய சமாச்சாரம் இல்லை. சாலையில் போயிட்டுருக்கும்போது எப்படி இருக்குது அந்த இயற்கை காட்சிகள், சில பல வாகனங்கள் எதிரில் வரும்போது நாங்கள் எப்படி போனோம், இந்த மாதிரி மேட்ரெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது மறையூர்லேருந்து காந்தல்லூர் போகிற வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். ஒரு 10 நிமிஷம் ஓடும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது வண்டியில் ரைடிங் போகிறவங்களுக்கு இது என்ஜாயபுளாக இருக்கும். இது எப்படி நான் போகிறேங்கிறது நீங்களும் பாருங்கள். அது முன்னால் போயிட்டுருக்கிறவர் என்னுடைய நண்பர் கோ ரைடர். அவர் என்ன வண்டி, BMW GS 310 அந்த வண்டியில் போயிட்டுருக்காரு. நான் பின்னால் அவரை துரத்திக்கிட்டே போயிட்டுருக்கேன். காலையில் கிளம்புனோம் நேரமாக வீட்டிலேருந்து. அது அப்படியே மத்தியானம் இங்கே சாப்பிட்டுட்டு அவர் திருவாரூர், இன்னும் விடிய காத்தால் 5 மணிக்கு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. 2 பேரும் இங்கே உடுமலைப்பேட்டையில் ஜாயிண்ட் ஆனோம். இன்னொரு நண்பர் உடுமலைப்பேட்டையில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் போய் காந்தல்லூர் ரூம் எடுங்க, வந்துடுறேன் அப்படின்ற ஒருத்தர் தான் வராரு. சரி, அவரும் புதுசாக 310 GS BMW 310 GS தான் எடுத்திருக்காரு. இவருடைய வண்டியை பார்த்துட்டு அவர் எடுத்திருக்காரு. அந்த வண்டியில் அவர் வரன்ருக்காரு. அது எடுத்து ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னே தான் எடுத்திருக்காரு. அந்த வண்டி வரும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னே சில வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயே வந்திருக்கலாம், பாருங்கள். இது முன்னார் போகிற வழி. முன்னாடியே காந்தல்லூர், அதாவது உடுமலை டு மூணார் அந்த போகிற வழி. இது எத்தனை முறை போனாலும் சலிக்கிறது இல்லைங்க. அது லேசாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அப்படி ஒரு ஹாட்டாக தெரியுது. இருந்தாலும் நமக்கு இது வண்டி மூவிங் ஆகிடுச்சுன்னா அந்த கூலிங் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறுத்தும்போது கொஞ்சம் அப்படியே வேர்த்து அது ஒழுகக்கூடிய சூழ்நிலை தான். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம பைக் ரைடுன்னு கிளம்பிட்டோம்னாவே இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது நம்ம ஃபுல் கியர்ஸ் போட்டு தான் போகிறோமா, தலை முதல் கால் வரை எல்லாமே, ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, அப்புறம் நீ கார்டு, அப்புறம் ரைடிங் பூட்டு, இதெல்லாம் போட்டுட்டு தான் போகிறோம். அப்போது கொஞ்சம் அந்த வேர்க்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. அதுவும் பழகிடுச்சு. பைக் எடுத்தால் இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறது மைண்டில் நம்ம மைண்டில் செட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே போக போக பாருங்கள். இதெல்லாம் வீடியோவில் நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குது, எடுத்த முறை கரெக்டாக, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் போடுங்க. அது எப்படி இருக்குது, ஏதாவது ஓட்டுதல் குறை நிறை எது இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். அது எங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். நீங்களும் இந்த ஏரியாவுக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்களா, இப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுடைய யூடியூப் சேனல் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்களும் அதை மென்ஷன் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுடைய யூடியூப் சேனல்லாம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். எல்லோரும் இந்த கம்யூனிட்டியை ஒன்றா சேர்ந்து அப்படியே வளருவோம். இதை நம்ம மக்கள் எல்லோரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ரசிக்கட்டும். இப்போது சனி ஞாயிறுங்கிறதுனால கொஞ்சம் வண்டிகள் அதிகமாக வந்துட்டு போயிட்டுருக்கு.
நாம் கொஞ்சம் கவனமாக தான் போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு தங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கும் பஞ்சமில்லை. காந்தலூருங்கிறது இது வந்து சின்னாறுங்கிறது ஒரு இடம், ஒரு செக் போஸ்ட் வரும். இந்த செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம அப்படியே போயிட்டுருந்தோம்னா ஒன்றும் பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இந்த உடுமலை என்ட்ரன்ஸ் வேணால் ஒரு 20 ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் சின்னாறு வந்து கேரளா பார்டர், அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. பார்த்தாவே தெரியுது, சரி இவங்கெல்லாம் ரைடர், அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்கள போய் பார்த்து என்ன பண்ணுறது சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வண்டியில் வந்து ரெகுலர் அக்சசரிஸ் மட்டும் இருந்தால் ஓகே. அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க அந்த அக்சசரிஸுக்கு. அது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அது அலோவ் பண்ணுறதில்ல. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டால் பிரச்சனை இல்லை. முக்கியமாக ஃபாக் லேம்பு பார்க்குறாங்க. ரெண்டாவது வேறு என்ன, வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்க்குறதில்ல. ஃபாக் லேம்பு, அப்புறம் கேமரா வந்து ஹெல்மெட்டில் வந்து மாட்டியிருந்தால் அது கொஞ்சம் சொல்கிறாங்க, ஹெல்மெட்டில் கேமரா மாட்டக்கூடாதுன்னு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நாம் மேனேஜ் பண்ணிவிட்டு போயிடணும். இது இந்த அளவுக்கு நாம் மெயின்டைன் பண்ணி போனால் கேரளாவை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். காந்தலூர் அப்படிங்கிறது இப்போ நிறையா டூரிஸ்ட்டு வரக்கூடிய ஏரியாவாக இப்போ ஆயிடுச்சு. முன்னையெல்லாம் வந்து உடுமலை வண்டி எடுத்தாங்கன்னா இடையில எந்த ஊர் இருக்கிறத பற்றியும் பார்க்க மாட்டாங்க, நேராக மூணாறு போய் நிற்பாங்க. இப்போ அப்படி இல்லை. மறையூர் அப்படிங்கிற ஒரு ஊரை மையமாக வச்சு சுற்றி வர நிறையா டூரிசம் பிளேஸ் உருவாகிருக்கு. அங்கங்கே அருவிகள், ஃபால்ஸ் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால ஜனங்க அங்கெல்லாம் தேடி போய் கொஞ்சம் அப்பப்போ ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு வர்ற அளவுக்கு இருந்தாலும் கூட எல்லோரும் இப்போ நிறையா டூ வீலர்ஸ் எல்லாம் வர்றதுனால அங்கங்கே நிறுத்திட்டு அப்படியே போய் எல்லாம் குளிக்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டு வர்றவங்களும் வராங்க. அது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. காரு நிறையா குடும்பம், குழந்தை, குட்டிகள் அனைத்து பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாம். இப்போ மறையூர்லேருந்து காந்தலூர் ஒரு 30 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, ஞாபகம் மறந்துடுச்சு. காந்தலூர் அதுவும் வந்து மூணார் ரோட்லேருந்து ஒரு கிளை இடதுகை பக்கம் திரும்பி கொஞ்சம் உள்ளே போகணும். ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா அங்கே காந்தலூருங்கிற ஊர் வருது. போகிற வழியில் நிறையா சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு போகலாம். அதிர்ஷ்டம் இருந்தால் விலங்குகள் பார்க்கலாம். ஆமாம், இரவு நேரத்தில் தான் வந்து விலங்குகள் வெளியே வருதுங்கிறாங்க. இரவு நேரத்தில் போகிறாங்க வராங்க, கொஞ்சம் கவனமாக போகணும். அங்கே போகிற இடத்துல ஏதாவது யானைகள், சிறுத்தைகள் இதெல்லாம் வந்து நடமாடுவதாக சொல்லிகிட்ருக்காங்க. அங்கங்கே எச்சரிக்கை பலகையும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா, அதிகமாக விலங்குகள் கிடக்கக்கூடிய இடத்துல எச்சரிக்கை பலகை வச்சுருக்கும்போது அந்த இடம் நாம் கொஞ்சம் நிறுத்தாமல் போயிடணுங்கிறது ஒரு கருத்து. அந்த கருத்தையெல்லாம் நம்ம ஒபே பண்ணிட்டு போனோம்னா நம்ம சேஃபாக போயிட்டு வரலாம். பயணத்தில் நமக்கு சேஃப்டி தான் முக்கியங்க. அதை நம்ம பார்த்துட்டு போய் வீடு வந்து சேரணும். நம்ம நிதானமாக போனோம்னா நாலா பக்கமும் இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு போகலாம். எந்த டென்ஷனும் இல்லாமல் போகலாம், மைண்டு ப்ரெஷர் இல்லாமல் போகலாம். ஜாலியாக இருக்கும், மனசும் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அதை விட்டுட்டு நாம் வந்து டெஸ்டினேஷனை போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு விரட்டுறது, அப்புறம் அங்கே போய் படுத்துக்கிட்டு எதையுமே பார்க்கலையான்னு புலம்புறது, இதெல்லாம் ஒரு அவசியமில்லாத வேலை. போகிற வழியில் எத்தனை காட்சிகள் இருக்குது, அதையெல்லாம் ரசித்து கொண்டு போகலாமே. பார்க்க தானே வந்திருக்கோம். அங்கே போய் ரூமில் தூங்குறதுக்காக வரோம். அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும், ரூம் கிடைக்கும், சாப்பிட்டுட்டு படுத்துற போகிறோம். கேட்டால் அவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க? நான் சாப்பிட்டு படுத்துங்கவா? அதெல்லாம் இந்த ட்ராவலில் வேண்டாம். பைக் எடுத்து ரைடுன்னு கிளம்பியாச்சுன்னா எல்லா பக்கமும் ரசிச்சுட்டு போங்க. போகிற வழியில் நில்லுங்க, வீடியோ எடுங்க, எல்லாத்தையும் பாருங்கள். இது ஒரு இடம், அதாவது தூவானம் ஃபால்ஸு இடையில வந்தது. சரி, அதை நிறுத்தி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நிறுத்தி வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம தலைவர் நிற்கிறாரு. நம்ம அதையும் பார்த்துட்டு அப்படியே நிதானமாக போகலாம். பயணம் அது ஒரு சுகம். பயணம்
அது ஒரு நிம்மதி. பயணம் அது ஒரு மன குளறுது பார்த்தீங்களா வாயி, மன அழுத்த குறைவு. இவை அனைத்தும் ஒரு சேர கிடைப்பது பயணம். அனைவரும் பயணம் செய்யுங்கள், பயணத்தை அனுபவியுங்கள். நன்றி, வணக்கம்.